பிரைஸ் த லார்ட். இந்த உலகத்திலே மக்கள் குறைவோடு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரீரத்திலே ஆரோக்கியம் குறைந்து காணப்படுகிறார்கள். பொருளாதாரத்திலே அநேக குறைவினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேலையில்லாத குறைவினாலே அநேகர் கஷ்டப்படுகிறார்கள். அதே போல் ஞானத்தினுடைய குறைவினால் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலே, சமாதானத்திலே, ஜெப வாழ்க்கையிலே குறைந்து காணப்படுகிறார்கள். பரிசுத்தத்திலே குறைந்து காணப்படுகிறார்கள். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து முதல் செய்த அற்புதம் கானா ஊர் கல்யாண வீட்டிலே தேவன் குறைவுகளை எல்லாம் நீக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே கானா ஊர் கல்யாண வீட்டிலே குறைவு ஏற்பட்ட போது இயேசு அந்த குறைவை சரியாக்கி அற்புதங்களை செய்வதற்கு அவர்கள் செய்த 5 விதமான காரியங்களை நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவை நிறைவாக்க வேண்டுமென்றால் நாமும் இந்த 5 விதமான காரியங்களை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளெல்லாம் நிறைவாக தேவன் மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு நாம் முன்னோக்கி செல்லுவோம். 5 விதமான காரியத்திலே நாம் முதல் காரியமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் காரியமாக இயேசுவை நாம் அழைக்க வேண்டும். அழைக்கிற காரியம், இயேசுவை நாம் அழைக்க வேண்டும். இந்த இடத்திலே குறைவை நிறைவாக்க இயேசுவை அழைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இயேசுவை நாம் அன்போடு அழைக்கும்போது ஆண்டவர் நம்முடைய குறைவை நிறைவாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டதினால்தான் அந்த குறைவை நிறைவாக்க முடிந்தது. இன்றைக்கு இயேசுவை ஒவ்வொரு நாளும் அன்போடு அழைக்கும்போது நம்முடைய குறைவுகளையெல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவன். சங்கீதம் 145 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 145 18வது வசனத்திலே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். கானா ஊரிலே அந்த கல்யாணத்துக்கு அவரை அழைத்தபடியினால்தான் அங்கிருந்த குறைவியெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவாக மாற்ற முடிந்தது. இன்றைக்கு இயேசுவை அன்போடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழைத்து பாருங்கள், அவரை அழையுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே எந்த அளவுக்கு அவரை அழைக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை அழைக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி முதலாவது காரியமாக நாம் பார்த்தோம். 2வது காரியமாக அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த திராட்சரசம் இல்லாத கல்யாண வீட்டிலே ஒரே சலசலப்பாக இருந்திருக்கும். அங்கும் இங்கும் ஜனங்கள் சலசலப்பாய் பேசிக்கொண்டிருப்பார்கள். இயேசுவின் தாய் தேவையை சரியாக இயேசுவிடம் சொன்னாள். 2வது காரியமாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவையை சரியாக நாம் சொல்ல வேண்டும். தேவையை சரியாக சொல்ல வேண்டும். இங்கே இயேசுவின் தாயாகிய மரியாள்
தன்னுடைய அந்த தேவையை சரியாக இயேசுவிடம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று தேவையை சரியாக சொன்னதினால்தான் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சரியாக ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 16:24 நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தேவைக்காக சரியாக சொல்லும் பொழுது அவர் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக கர்த்தர் நம் வாழ்விலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். நம்முடைய தேவையை நாம் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது காரியமாக நாம் பார்த்தோம். மூன்றாவது காரியமாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 2:4 நாம் பார்க்கும் பொழுது, யோவான் எழுதிய சுவிசேஷம் 2:4 அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் என்று சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக தேவனுடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வேலைக்காக அல்லது சமயத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அற்புதங்களை செய்வதற்கு மரியாள் வந்து சொன்னபோது இயேசு சொன்னார், இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு மரியாளும் அங்கிருந்த ஜனங்களும் ஆண்டவருடைய வேலைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். யார் தேவனுடைய சமயத்துக்காக அல்லது தேவனுடைய சித்தத்துக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். சங்கீதம் 40:1 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எந்த அளவுக்கு காத்திருக்கிறோமோ அவருடைய சித்தத்துக்காக அல்லது அவருடைய பிரசன்னத்துக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். அன்னாளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 1:12 நாம் வாசிக்கும் பொழுது, அன்னாள் வருஷந்தோறும் பண்டிகைக்கு சென்றாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் வருஷந்தோறும் அந்த பண்டிகைக்கு செல்லும் பொழுது அன்னாளுடைய குறைவு நீங்கவில்லை. அவளுக்கு குழந்தை பாக்கியம் அன்னாளுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வருஷந்தோறும் சபைக்கு சென்றாள். ஆனால் 12வது அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அன்னாள் வெகு நேரம் தேவ சமூகத்திலே அவள் காத்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வெகு நேரம் காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் ஜெபித்தபோது ஆண்டவர் அன்னாளுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே தேவன் இன்றைக்கும் நீங்கள் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது, காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய குறைவுகளையெல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் என்ன பார்த்தோம்? அவருடைய வேலைக்காக, தேவனுடைய சமயத்துக்காக அல்லது வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நான்காவது காரியமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், யோவான் எழுதிய சுவிசேஷம் 2:5-6 நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2:5-6. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்க முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நான்காவது காரியமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த போது அந்த இடத்திலே குறைவு நிறைவாக வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அங்கே அவர்கள் வேலைக்காரர்கள் கீழ்ப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அப்போதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையெல்லாம் நிறைவாக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அற்புதங்களை நாம் பார்க்கவும் முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். 5வது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே யோவான் 2ஆம் அதிகாரம் அங்கே 7வது வசனங்களை அதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, அந்த வேலைக்காரர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேலைக்காரர்கள் அந்த கச்சாடிகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து தண்ணீரை நிரப்பினார்கள். அடுத்தது என்ன நடக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் மறுபடியுமாக தண்ணீரை மொண்டு கொண்டு வந்து விசாரிப்புக்காரர்களுக்கு போய் கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேலைக்காரர்கள் ஏன் எதற்கு அப்படி என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கவில்லை. வேலைக்காரர்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு அந்த கச்சாடியிலே தண்ணீரை அவர்கள் மறுபடியுமாக எடுத்து பந்தி விசாரிப்புக்காரிடத்திலே கொண்டு போகும்போதே தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வேலைக்காரர்கள் சந்தேகப்படவில்லை. தண்ணீரை தானே ஊற்றினோம் என்று சந்தேகப்படவில்லை. விசுவாசத்தோடு கொண்டு போனார்கள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படும் போதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும். ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, ஈசாக்கு பஞ்ச தேசத்திலே எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தான். உடனே ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கே இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்று சொன்னார். சொன்ன உடனே அங்கே என்ன நடந்தது நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு விசுவாசத்தோடு பஞ்ச தேசத்திலும் கூட, அந்த பஞ்ச காலத்திலும் அவன் தன்னுடைய தொழில் செய்வதற்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே தொழில் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக நீங்கள் கிரியை செய்யுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கும். உங்களை தொழிலை விட்டுவிடலாம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு செய், உன் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல படிப்பை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ படிப்பை நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து நீ படி, உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன், விசுவாசத்தோடு நீ செய், நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக மாற்ற முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 5 காரியங்களை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்க்கும் பொழுது உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறதை நீங்களே உங்கள் கண்ணார கண்டு நீங்களே ஒரு நாளிலே நீங்கள் சாட்சியாக சொல்ல போகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தப் போகிறீர்கள். இந்த 5 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், முதல் காரியமாக நாம் பார்த்தோம், இயேசுவை நாம் அழைக்க வேண்டும் என்று சொல்லி முதல் காரியமாக பார்த்தோம். 2வது காரியமாக தேவையை சரியாக நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரிடம் நம்முடைய தேவையை சரியாக நாம் சொல்ல வேண்டும். 3வது காரியமாக தேவனுடைய சமயத்துக்காக அல்லது வேலைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வதாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 5வதாக விசுவாசத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசித்து வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளை எல்லாம் நீக்கி நிறைவாக சந்தோஷத்தோடு கூட நாம் வாழ்க்கையிலே வாழும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.